ஹலோ ஆல், இந்த சாரியை தான் இந்த வீடியோவில் நம்ம ரீசைக்கிள் பண்ண போகிறோம். இதுவும் அம்மா வந்து நீ எடுத்துக்கோ, இனிமேல் எனக்கு இந்த சாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் தேங்க்யூ அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இனிஷியலாக கீழே இருக்க பல்லுவில் இருக்க அந்த டிசைனை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற அளவு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் என்னோடய மெஷர்மெண்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் என்ன தைக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் வந்து சரி இந்த ட்ரெஸ் வந்து லெஹங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு நல்லா வரும்னு தெரில. வில் see அது எப்படி வருதுன்ட்டு. அதோட அவுட்புட்டை வீடியோ எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ ப்ளவுஸ்க்கு கட் பண்ணி அதை தனியாக வச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈக்குவலாக பிரித்து வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து என்னோடய ஷோல்டர் லென்த்து, என்னோடய நெக் லென்த்து அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இது கட் பண்ணும் போதே லைனிங்கும் இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் லைனிங்கில் வந்து லேட்டராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸும் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் நெக் வந்து நார்மல் போட் நெக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் ஃப்ரண்ட் நெக்கோட ஓவரால் லுக். அண்ட் பேக் பார்ட்டோட கிளாத்தும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சைட்ஸில் கட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்கு ஸ்லீவ்ஸும் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கில் வந்து லைக் அந்த நெக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. லைக் சைடில் நாட் வரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் எட்ஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். அது எந்த அளவு கரெக்டாக வரும்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக ஸ்டிச் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அண்ட் அதே மெஷர்மெண்ட்டில் நான் வந்து லைனிங்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் லைனிங்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அப்புறம் தனியாக இருந்துச்சுன்னா எது எதுன்னு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கட்டிங் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொண்டு போகலாம். லைக் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கோம்ல லைனிங்கும் இதுவும் சேர்த்து. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்கு வந்து நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதுவும் லைனிங்கும் ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து திருப்பது வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து சீம்லெஸ்ஸாக சுருக்கம் எங்கேயும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கர்வ்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் சம்டைம்ஸ் ஒழுங்காக வராது. ஸோ அது ஒரு மாதிரி க்ராஸாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கிட்டால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். ஸோ இதே ப்ராசஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு அண்ட் மற்ற இடத்துல லைனிங்கும் டாப்பையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கம்மிங் பேக் டு ஸ்லீவ்ஸ். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சோம்ல, அது வந்து என்னோடய ஆர்ம் லென்த்துக்கு ஏற்ற அளவு நான் வந்து கட் பண்ணி ஓரமாக வச்சுருக்கேன். இப்போது நான் சொன்னல முன்னாடி ஷோல்டர்லேருந்தே அந்த ஸ்லீவ் வந்து வர மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கார்னர்ஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்டர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கார்னர்ஸில் மட்டும் மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒழுங்காக வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் இருந்தது. ஸோ அதே லென்த்தில் வந்து அதே அளவு இன்னொரு கைக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்ஸ் அண்ட் அந்த டாப் வந்து நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா டாப் பார்ட் வந்து ஓவர் அண்ட் நாட் வைக்கணும். அவ்வளோதான், அதுதான் வந்து டாப் பார்ட் வந்து ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்கர்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் சாரியிலேருந்து ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ப்ளீட் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளீட் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்க ஸ்கர்ட்ஸுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா அது அப்படியே வச்சா ஆப்வியஸாக வந்து கலைஞ்சிரும், பின்னும் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டால் நமக்கு பெட்டர்.
ஸோ அது ஸ்டிச் போட்டு லைனிங்கோடு சேர்த்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா ஸ்கர்ட் பார்ட் வந்து ஓவர். ஏன்னா பார்டர் வந்து அதுலேயே இருக்குது, நம்ம தனியாக அட்டாச் பண்ணணும் இல்லை. ஸோ ஸ்கர்ட் வந்து ஓவர். அண்ட் ரிமைனிங் நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம ஷாலுக்கு வச்சுக்கலாம். அது எட்ஜஸ் மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டா வந்து போதும். இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாமா?